Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மக்காச்சோள மாவு வச்சு ரொம்ப டிஃபரெண்டா மூணு விதமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் தான் பார்க்க போறோம். நல்ல மொறுமொறுன்னு தோசை, இது கூடவே பாத்தீங்கன்னா நல்ல பஞ்சு போல இட்லி, அப்புறமா குழி பணியாரம் மாதிரியும் நம்ம சுட்டெடுக்க போறோம். மூணுமே பாத்தீங்க அப்படினா அவ்வளோ நல்லா இருக்கும். மாவு வந்து நல்லா பொங்கி புளிச்சு சாஃப்ட்டா எப்படி பண்ணலாம், மாவோட அளவு என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மக்காச்சோள மாவில் நம்ம பண்ணக்கூடிய தோசையாகட்டும், இட்லி ஆகட்டும், பணியாரம் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸ்ன்னு போகும்போது நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் உடம்பை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். சரி வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் ஒரு 3/4 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து இதை நல்லா வந்து தண்ணி ஊற்றி ஒரு 2லேருந்து 3 தண்ணி நல்லா வந்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய அழுக்கு தூசி எல்லாமே நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆயிரும். இப்போ வந்து தண்ணியை வடிச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு மணி நேரத்துக்கு நல்லா வந்து ஊற வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு உளுந்து நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி வந்து ஒரு 1/2 கப்பு போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதாவது நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நைஸாக இருக்கணும். இப்போ இதை மாற்றி வச்சுட்டு ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு நான் வந்து மக்காச்சோள மாவு எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இந்த அரிசி மாவு போடும்போது தோசை நல்லா கிறிஸ்பினஸாக வரும். அது மட்டும் இல்லாமல் மாவும் நல்லா பொங்கி இட்லிக்கும் நம்மளுக்கு சூப்பராக வரும். அதனால அரிசி மாவும் நம்ம சேர்த்து நல்லா வந்து இப்போ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த உளுந்து, அதை வந்து எல்லாத்தையும் இதுக்குள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நல்ல இட்லி மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போது உளுந்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. அளவுகள் வந்து கரெக்டாக எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கும் பர்ஃபெக்டாக வரும். இப்போ இதில் 1 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மறுபடிக்கும் நான் 1 கப்பு தண்ணி சேர்ப்பேன். மொத்தமாக 2 கப்பு நம்மளுக்கு வந்து தண்ணி தேவைப்படும். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ மறுபடியும் 1 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா வந்து இட்லி மாவு பேட்டர் இருக்கும்ல அந்த பதத்துக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து செய்கிறது ரொம்ப சுலபந்தான், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும், உடம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். எந்த கெட்டியும் இருக்கக்கூடாது. நல்லா நைஸாக இட்லி மாவு பதத்துக்கு தான் நம்மளுக்கு இருக்கணும். கை வச்சு கூட நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். நல்லா இட்லி மாவு பதத்துக்கு நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. இப்போ இந்த பவுல் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிறனால நான் வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட போகிறேன். இப்போ உள்ள மாவு எல்லாத்தையும் ஊற்றி கம்ப்ளீட்டாக நம்ம வந்து மூடி வச்சு ஒரு நெக்ஸ்ட் டே மார்னிங் வரை இதை வந்து நல்லா ஃபர்மெண்ட் ஆக விட்டுறலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது எதுக்காக அப்படின்னா நம்ம இட்லி மாவாக எடுக்கும்போது இட்லி பேட்டர் ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே இட்லி பேட்டர் ஆனதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் டே தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆக பார்க்கும். ஸோ ஃபஸ்ட்டே அது கணக்கு பண்ணி தண்ணி ஊற்றி வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. இப்போ மூடி போட்டு 1 டே நைட்டு மொத்தம் நம்ம வந்து ஃபர்மெண்ட் ஆக விட்டுறலாம். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து புளிச்சு வந்திருக்கும் நம்மளுக்கு மாவு. நிறையவே ஏர் பபிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு நல்லா வந்து புளிச்சு வந்திருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு இட்லி சுட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இட்லி தான் பண்ண போகிறோம். நம்ம தோசைக்கு மாவாக மாற்றும் போது பார்த்திங்கன்னா இதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்க்குற மாதிரி இருக்கும். அதனால ஃபஸ்ட்டு இட்லி சுட்டுடலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் அப்ளை பண்ணி நம்ம வந்து இட்லியாக ஊற்றிடலாம். பாருங்கள் மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த மாதிரி இட்லி தட்டில் மாவெல்லாம் உள்ளே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நம்ம இட்லி தட்டை உள்ளே வச்சிடலாம். அதுக்கு முன்னே வைக்க வேண்டாம். நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறமா இட்லி தட்டை உள்ளே வச்சுருங்க. உள்ளே வச்சுட்டு கரெக்டாக 5 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வேக வைங்க. அதுக்கு மேலே நம்ம வேக வைக்க வேண்டாம். 5 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி நம்மளுக்கு வந்து இட்லி ரெடி ஆயிரும். இப்போ மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு. இதை வெளியே எடுத்து கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஊற்றி லேசாக நனைச்சி வச்சிங்க அப்படின்னா எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு வந்து இலகி வரும். ஒரு ஸ்பூனில் இந்த மாதிரி குத்தி பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னாலே இட்லி வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்மளுக்கு வந்து இட்லி சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இதே மாதிரி எல்லா இட்லியுமே நம்ம வந்து சுட்டு தனியாக எடுத்து மாற்றி வச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக ரொம்ப சாஃப்டாக
நல்லா சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு வந்து இட்லி. இது கூட சட்னி சாம்பார் எது வேணால் வச்சு சாப்பிடலாம். இதை வந்து இந்த மாதிரி ஒரு காட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த சூடு வந்து அதிக நேரத்துக்கு நம்மளுக்கு அப்படியே இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பஞ்சு போல் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த மாதிரி பிச்சு காமிக்கிறேன். உள்ளேயும் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதே மாவில் நம்ம தோசை சுட்டுடலாம். தோசை சுடுக்கு முன்னாடி நீங்கள் மாவில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி தோசையாக சுட்டெடுங்க. எவ்வளோ மாவு தேவையோ அவ்வளோ மாவு ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி சுற்றி எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தோசை மாதிரி வந்துடும். இப்போ வந்து நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ ஊற்றி சைடில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் வந்து சுட்டு எடுக்கலாம். இதுவே நீங்கள் வந்து வெயிட் லாஸ்ன்னு போகும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி ஆயில் ஐட்டம்ஸ் எதுவும் சேர்க்க வேண்டாம். நான் வந்து கொஞ்சமாக கீ மட்டும்தான் அப்ளை பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக. இப்போ அவ்வளோதான். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக எடுக்க வரும். அதுக்கப்புறமா திருப்பி போட்டு நம்ம ரெண்டாவது பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். ரொம்ப மொறுமொறுப்பாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதில் நான் வந்து பச்சரிசி போட்டிருக்கோம்ல, ஸோ அதனால நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் நம்மளுக்கு தோசை ரொம்ப நேரத்துக்கு. இப்போ வந்து மடித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் எல்லா தோசையுமே வந்து சுட்டு எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காக இருக்கும். தோசை பிடிக்கும் அப்படிங்கிறவங்க நீங்கள் தோசை கூட இந்த மாதிரி சுட்டு எடுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தோசை எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா சாம்பார் சட்னி எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குன்னு. இப்போ ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பணியாரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாம் கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் இவ்வளோ போட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் இதில் தேவைப்பட்டால் கேரட், பீட்ரூட், கேப்சிகம் எது வேணால் போட்டுக்கலாம். கொஞ்சமாக நான் வந்து கொத்தமல்லி தலையும் நறுக்கி போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுதான் உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங். இது ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ மிச்சமாக இருக்கக்கூடிய மாவில் நம்ம வந்து ரெடி பண்ண எல்லாத்தையும் உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை குழி பணியார கல்லில் ஊற்றி சின்ன சின்னதாக பணியாரமாக நம்ம வந்து சுட்டு எடுக்க போகிறோம். இதில் வந்து கொஞ்சமாக ஆயிலோ கீயோ நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ வெயிட் லாஸ்ன்னு போகும்போது இந்த ஒரு மெத்தட் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து குழிப்பணியார கல்லில் நம்ம கொஞ்சமாக நெய் வந்து ஊற்றிட்டு இதில் வந்து ஒன்று ஒன்றா பணியாரமாக நம்ம வந்து சுட்டு எடுத்துடலாம். ரொம்ப மொறுமொறுப்பாக வெளியே இருக்கும், நல்லா சாஃப்டாக உள்ளே இருக்கும். ஈஸியாக வந்து பண்ணி முடிச்சிடலாம். பணியாரம்னு ஊற்றும் போது நம்மளுக்கு வேலையும் ரொம்ப சுலபமாக இருக்கும், சீக்கிரமாக வந்து பண்ணி முடிக்க முடியும். தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அதுக்காக குழிப்பணியார கல் நிறைஞ்சி வழிகிற மாதிரி ஊற்றக்கூடாது. சரியான அளவில் ஊற்றணும் அப்படின்னா தான் எடுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே உள்ளே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பி போடணும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக கரிய ஆரம்பிக்காது. இப்போது ஒரு பக்கமும் வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி போட்டுடலாம். நல்ல ஒரு கோல்டன் கலரில் 2 பக்கமும் வெந்து வரணும். அப்போ தான் உள்ளேயும் நல்லா வேகும், அதே சமயம் சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுருங்க. இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார் சட்னிக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு எல்லா பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு. நம்ம வந்து பச்சரிசி மாவு போடுற காரணமே அதுதான், நல்ல கிறிஸ்பினஸ் நம்மளுக்கு கிடைக்கணும். ஸோ அதுக்காக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் கலரில் வெந்து வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம எடுத்து மாற்றி வச்சிடலாம். இதே மாதிரி அடுத்த பேட்சும் நம்ம வந்து போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு. நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சமாக ஆயில் கீ கூட போட்டு இந்த மாதிரி பணியாரமாக சுட்டு எடுக்கலாம், அதுவும் ரொம்ப சூப்பராக வரும். இப்போ அவ்வளோதான், நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஒரே மாவில் நம்ம 3 டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் பண்ணியிருக்கோம். இது பிரேக்ஃபாஸ்ட்டு மட்டும் இல்லாமல் டின்னருக்கும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழி பணியாரத்தோட உள்ளே பார்த்தீங்கன்னா நான் வந்து காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.